நம்மளுடைய உலகநாயகன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருமே அரசியலுக்கு வர இருப்பதாக தெரிவிச்சாங்க. இதுல உலகநாயகன் கமலஹாசன் சொன்னதை செய்யற மாதிரியே மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து தற்போதும் அதுல உறுப்பினர் சேர்த்து வந்திருப்பதுல ரொம்ப தீவிரமா இருந்து வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இவர் படத்துல நடிக்கிறதுல மட்டும்தான் தீவிரமா இருந்து வந்துட்டு இருக்காரு. கட்சியை பத்தி கண்டுக்கதே கிடையாது, இன்னும் கட்சியே ஆரம்பிக்கலையே அப்படின்னு பல பேர் வந்துட்டு இவர் மீது புகார் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நம்மளுடைய சத்யராஜ் அவர்களும் வந்துட்டு நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு பயங்கரமா தாக்கி பேசியிருக்காரு. ஒரு படத்துடைய வெற்றி விழாவில் கேரளாவில் நடைபெற்ற கனா படத்தின் வெற்றி விழாவில் கலந்து கொண்ட நம்மளுடைய சத்யராஜ் அவர்கள் சூசகமாக வந்துட்டு நம்மளுடைய ரஜினி மற்றும் நம்ம கமலஹாசன் இருவரையுமே பயங்கரமா தாக்கி பேசியிருக்காருங்க. நடிகர்கள் வந்துட்டு முதலமைச்சர் ஆகும் ஆசையில தான் அரசியலுக்கே வராங்க. மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவங்க ஒன்றும் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறதே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும், அதைத்தான் நானும் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, எப்பவுமே வந்துட்டு நடிகர்கள் முதலமைச்சர் ஆகவே முடியாது இதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் அப்படின்றத ரொம்பவே அடிச்சு சொல்லியிருக்காங்க. இதை அவர் பேசும்போதும் அங்கிருந்து எல்லாமே வந்துட்டு நிறைய பேர் கைத்தட்டினாங்க. இருந்தாலும் தமிழகத்தில் தற்போது பல பேர் வந்துட்டு கமல் அரசியல் தொடங்கியதற்கு ஆதரவு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஏன் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்றதையும் வந்துட்டு வழிமேல் விழி வைத்து எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க. ஒருவேளை கமல் மட்டும் வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டார்னா கண்டிப்பா வந்துட்டு நம்ம சத்யராஜ் சொன்னது முழுக்க பொய்யாயிடுங்க. எதுக்காக சத்யராஜ் வந்துட்டு நடிகர்கள் இதுக்கப்புறமா ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொல்றாருன்றது சரியா புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்முடைய எம்ஜிஆர், அதுக்கப்புறமா நம்ம ஸ்டாலின் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு. நம்முடைய கலைஞர் வந்துட்டு திரையுலகில் கதையாசிரியராக இருந்திருக்காரு. நம்ம ஜெயலலிதா அவர்களும் பல படங்களில் நடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நடிகர்கள் அரசியலுக்கு வர முடியாது அப்படின்னு நம்ம சத்யராஜ் சொல்றது பல பேரால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக இருந்து வந்துட்டு இருக்கோம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.